ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ வச்சு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர் அண்ட் செகண்டரி ஃப்ரீக்வன்சி ஆக்சிலரேஷன் ஸ்டார்டர். ஸோ ஃபார் வி ஹேவ் டிஸ்கஸ்ட் தி ஸ்டார்டர்ஸ், நிறையா டைப்ஸ் ஆஃப் ஸ்டார்டர்ஸ் பற்றி பார்த்துட்டோம். அண்ட் ஃபைனலாக நம்ம ஏசி மோட்டர் கண்ட்ரோல் சர்க்யூட்ஸில் இருக்கக்கூடிய ரிமைனிங் ரெண்டு ஸ்டார்டர்ஸ் என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர் அண்ட் செகண்டரி ஃப்ரீக்வன்சி ஆக்சிலரேஷன் ஸ்டார்டர். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர் பற்றி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி we need to know about the difference between the slip ring induction motor and the squirrel cage induction motor by means of a construction. So construction wise இந்த ரெண்டு இண்டக்ஷன் மோட்டருக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரியணும். ஸோ நார்மலாக ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டர் இட் இஸ் டிசைன் ஃபார் அ ஹை ஸ்டார்டிங் டார்க். ஸோ எங்கெல்லாம் ஸ்டார்டிங் டார்க் வந்து அதிகமாக தேவைப்படுதோ ஸோ இட் ப்ரொடியூசஸ் அ மோர் அமௌண்ட் ஆஃப் டார்க் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டர். அது ஏன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டருங்கிறது வந்து நார்மலாக low torque, so it can able to produce low amount of torque, but slip ring induction motor வந்து it can able to produce a high torque. ஸோ அது ஏன் அப்படின்னா ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டரில் வந்து ரோட்டரில் வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஒன்லி இன் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டரில் வந்து நம்ம we can able to connect external resistance in rotor. ஸோ ரோட்டரோட ரெசிஸ்டன்ஸை எக்ஸ்டர்னலாக நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ரெசிஸ்டன்ஸை கூட்டவோ குறைக்கவோ எதில் முடியும் அப்படின்னா ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டரில் முடியும். ஸோ அதனால தான் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டர் வந்து இட் கேன் ஏபிள் டு ப்ரொடியூஸ் ஹை டார்க். பட் ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டரில் அந்த ரோட்டரோட வைண்டிங்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பை மீன்ஸ் ஆஃப் என்ட்ரிங்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்னா கேஜ் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளால அதனால நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா எக்ஸ்டர்னலாக ரோட்டரில் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ண முடியாது. ஸ்குரில் கேஜில் கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸாகவே அந்த ரோட்டரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா என்ட்ரிங்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ணி பவுண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டரை பொறுத்த வரைக்கும் we cannot able to add external resistance in squirrel cage induction motor. பட் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டரில் நம்மளால எக்ஸ்டர்னலாக ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டர் கேன் ஜென்ரலி ஏபிள் டு ப்ரொடியூஸ் ஹை டார்க், பட் ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டர் வந்து இட் இஸ் டிசைன் டு ப்ரொடியூஸ் ஒன்லி லோ அமௌண்ட் ஆஃப் டார்க். ஸோ இந்த கிராஃபில் பாருங்க, டார்க் இஸ் ஸ்பீடு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இண்டக்ஷன் மோட்டார் வித் வேரியேஷன் இன் ரோட்டர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டருக்கு உள்ளது. ஏன்னா ரோட்டர் ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னாலே நம்ம எக்ஸ்டர்னலாக ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ண முடியாது ஒன்லி ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டரில் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த கிராஃப் வந்து ஒன்லி ஃபார் அ ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டர். ஸோ இதில் பாருங்கள், இதில் வந்து ஒய் ஆக்சிஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா டார்க் இருக்குது. அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்பீட், தட் இஸ் ஸ்பீட் ஆஃப் அ ரோட்டார். என்னன்னு சொல்லுவோம் இல்லையா, என் ஸ்பீட் ஆஃப் அ ரோட்டார். ஒய் ஆக்சிஸில் வந்து டார்க் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் கிராஃப் ஷோஸ் டார்க் இஸ் ஸ்பீடு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இண்டக்ஷன் மோட்டார். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து இதில் 6 டைப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வச்சிருக்கோம். R1, R2, R3, R4, R5, R6. R6ங்கிறோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகம், R1ங்கிறது இருக்கிறதுலே கம்மி. ஸோ இந்த கிராஃபில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா R1 ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது ஸோ இந்த பாயிண்ட்ல டார்க் எல்லாமே கான்ஸ்டன்ட், இது எல்லாமே மேக்ஸிமம் டார்க் இந்த பாயிண்ட்ல தான் கிடைக்குது. ஸோ டார்க் வில் பி மேக்ஸிமம் EM, மேக்ஸிமம் டார்க். ஸோ அந்த டார்க் பாயிண்ட் வந்து கான்ஸ்டன்ட். ரெசிஸ்டன்ஸ் R1ங்கிறது இருக்கிறதே கம்மியான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம். ஸோ அப்போ R1 ரெசிஸ்டன்ஸ்ல மேக்ஸிமம் டார்க் எவ்வளோ ஸ்பீடில் அட்டைன் ஆகுதுன்னு பாருங்க, நியர்லி 1500. தட் இஸ் ரேட்டட் ஸ்பீடு. நியர்லி ரேட்டட் ஸ்பீடு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு டார்க் வந்து அதிகமாகவே கிடைக்குது. ஸோ ஃபார் சம் அப்ளிகேஷன்ஸில் வந்து ஸ்டார்டிங் டார்க் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும். ஸோ ஃபார் லார்ஜ் வெயிட்டட் மிஷின்ஸ், லார்ஜ் வெயிட்டட் வந்து ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லிஃப்ட்டு, ஸோ அப்புறம் இந்த கிரெயின்ஸ்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லெஃப்ட் ரைட் மூவ்மெண்ட், இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பல்கி அண்ட் வெயிட்டாக இருக்கும். ஸோ அப்போ அதோட இனர்ஷியா வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதெல்லாம் நம்ம புஷ் பண்ணணும் இல்லை புல் பண்ணணும் அப்படின்னா வி நீட் மேக்ஸிமம் டார்க். ஸோ ஏன்னா அதுக்கெல்லாம் லோட் டார்க் வந்து அதிகம். ஸோ அந்த லோட் டார்க்கை மீறி நம்ம மோட்டரை ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா மோட்டர் மஸ்ட் ப்ரொடியூஸ் ஹை டார்க், ஸ்டார்டிங்லேயே ப்ரொடியூஸ் பண்ணணும். ஏன்னா அதோட வெயிட் அதிகம், அதை புஷ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங் டார்க் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ இதில் நம்ம ரெசிஸ்டன்ஸ் R1 வச்சோம் அப்படின்னா அது ஸ்டார்டிங்ல வந்து எப்படி இருக்கும், மோட்டரோட ஸ்பீடு வந்து கம்மியா இருக்கும். ஸோ அந்த மோட்டரோட ஸ்பீடு கம்மியா இருக்கும்போது நமக்கு என்ன தேவைப்படுது, அதிகமான டார்க் தேவைப்படுது டு புல் அவுட் தி ஹை வெயிட்டட் அப்ளிகேஷன். ஸோ இந்த லிஃப்ட் இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப வெயிட்டா இருக்கும். ஸோ அதை புஷ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங் டார்க் அதிகமாக தேவைப்படும். ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ R1 தட் இஸ் ரொம்ப கம்மியா வச்சோம் அப்படின்னா R1, நீங்க பாருங்க R1 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியா வச்சோம் அப்படின்னா அந்த மேக்ஸிமம் டார்க் வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னா ஸ்டார்டிங்ல கிடைக்கல. நம்மளுக்கு பாருங்க ஸ்டார்டிங்ல கம்மியா தான் இருக்கு. ஸோ போக 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 என்ன ஆகுது, 1500 RPM வரும்போது தான் கிடைக்குது. ஸோ அதே இது நம்ம ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக பாருங்க,
ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கூட்ட கூட்ட கம்மியான ஸ்பீட்லேயே நம்மளுக்கு அதிகமான டார்க் கிடைக்குது பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த R2 பாருங்க, R2ல ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ R1ஓட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, கம்மியான ஸ்பீட்லேயே என்ன கிடைக்குது, அதிகமான டார்க் கிடைக்குது. அதே மாதிரி R3ங்கிறது R2ஓட அதிகம் தான். ஸோ அதிகமாகும் போது அதோட இன்னும் கம்மியான ஸ்பீடில், தட் இஸ் 750 RPMலேயே நம்மளுக்கு மேக்ஸிமம் டார்க் கிடைச்சிது. R4 வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகம், R3ஓட அதிகம், R3ஓட R4ஓட ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மேக்ஸிமம் டார்க் நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பீடில் கிடைக்குது அப்படின்னா நியர்லி ஒரு 450 RPMலேயே கிடைச்சிருது. ஸோ ஸ்டார்டிங்கில் ஸ்பீடு கம்மியாக இருக்கும், அப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் அதிகமான டார்க் தேவைப்படும். ஸோ புரியுதா? அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து அதிகமான டார்க் தேவைப்படணும் அப்படின்னு, நம்மளுக்கு அதிகமான டார்க் வேணும் அப்படின்னா ரோட்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ ரோட்டரோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக கம்மியான ஸ்பீட்லேயே அதிகமான டார்க் கிடைக்கும். ஸோ நான் ஏன் அது கம்மியான ஸ்பீட்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இப்போ ஹை வெயிட்டட் மிஷின்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ லிஃப்ட் இந்த மாதிரி இதுலலாம் ஸ்டார்டிங்கில் அதை புஷ் பண்ணி அதை மேலே கொண்டு போகிறதுக்கு அதிகமான டார்க் தேவைப்படும். அப்போ ஸ்டார்டிங்கில் அதாவது அதோட ஸ்பீடு கம்மியாக இருக்கும்போதே அதிகமான டார்க் தேவைப்படும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை பீக்கில் வைக்கணும், அதிகமாக வைக்கணும். ஸோ ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக வச்சாதான் ஸ்டார்டிங் டார்க் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் நம்ம வந்து ஸ்லிப்பரிங் இண்டக்ஷன் மோட்டரில் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ ஏன்னா ஸ்குரில் கேஜில் வந்து நம்மளால் எக்ஸ்டர்னலாக ரோட்டரோட ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஸ்குரில் கேஜில் மட்டும்தான் ஸ்டார்டிங் டார்க் வந்து நம்மளால் ரெசிஸ்டன்ஸ் அதிகப்படுத்தி இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர். அப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங் கண்டிஷன், அதாவது மோட்டரோட ஸ்பீடு கம்மியாக இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்கும் டு ப்ரொடியூஸ் தி மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டார்க். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இங்கே பாருங்க, இது எல்லாமே ஸ்டேட்டர். ஓகேயா, ஸ்டேட்டர் டெர்மினல். ரோட்டரில் வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக 3 ஸ்டெப்பில் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு, தேர்ட் ஸ்டெப்பு. அப்போ ஸ்டார்டிங்கில் இந்த 3 ரெசிஸ்டன்ஸுமே கனெக்ட் ஆகிருக்கும், ரோட்டரோட 3 ரெசிஸ்டன்ஸுமே கனெக்ட் ஆகிருக்கும். ஏன், டு ப்ரொடியூஸ் தி மேக்ஸிமம் டார்க். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக கட் பண்ணிட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்பை கட் பண்ணுவோம். அப்போ சர்க்கியூட் வந்து இப்படி வந்து இது வழியாக க்ளோஸ்ட் ஆகும், இப்படி க்ளோஸ்ட் ஆயிரும். ஸோ இது வந்து கட் ஆயிரும். அடுத்து செகண்ட் ஸ்டெப்பை கட் பண்ணிட்டோம்னா ரோட்டரில் வந்து ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாத் மட்டும் தான் இருக்கும், தட் இஸ் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாத் மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஸ்பீடு அதிகமாக என்ன பண்ணுவோம்னா நம்ம இந்த ஒன்னையும் கட் பண்ணிடுவோம். அப்போ ரோட்டர் வந்து இந்த மாதிரி கனெக்ட் ஆகும். ஸோ எல்லா ரெசிஸ்டன்ஸையும் கட் பண்ணிடுவோம். ஸ்டார்டிங்கில் 3 ரெசிஸ்டன்ஸுமே இருக்கும், ஏன், டு ப்ரொடியூஸ் மேக்ஸிமம் டார்க். ஸோ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் பாத்தியாக கட் பண்ணிட்டே வரும். ஸோ இதான் இதில் உள்ள கான்செப்ட் ஆட்டோமேட்டிக் ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர். ஸோ இது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, எப்படி அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நார்மலாக நம்ம பண்ணுற மாதிரி இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம். இது எல்லாமே பவர் சர்க்கியூட்டு, இங்கே கீழே உள்ளது எல்லாமே கண்ட்ரோல் சர்க்கியூட். ஸோ இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும், சிஆர் வந்து எனர்ஜைஸ்ட் ஆகும். சிஆருங்கிறது கண்ட்ரோல் ரிலே காயில், இது எனர்ஜைஸ்ட் ஆகும். இது எனர்ஜைஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா CR1 வந்து க்ளோஸ்ட் ஆகும். அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் புஷ் பட்டன்லேருந்து கையை எடுத்துட்டாலும் ஸ்டாப் CR1 வழியாக CR வந்து ஸ்டில் எனர்ஜைஸ்டு கண்டிஷன்லேயே இருக்கும். ஸோ அதே மாதிரி CR எனர்ஜைஸ்ட் ஆயிடுச்சுன்னா CR1 க்ளோஸ்டு, CR2 க்ளோஸ்டு அண்ட் CR3 இந்த 3 கான்டாக்டுமே சைமல்டேனியஸாக க்ளோஸ் ஆயிரும். இப்போ CR2 க்ளோஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், M வந்து எனர்ஜைஸ்ட் ஆகும். M எனர்ஜைஸ்ட் ஆயிடுச்சுன்னா பவர் சர்க்கியூட் உள்ள 3 கான்டாக்ட், தட் இஸ் M1, M2, M3 இந்த 3 க்ளோஸ்ட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சப்ளை வந்து ஸ்டேட்டருக்கு போகும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நான் என்ன சொன்னேன், 3 ரெசிஸ்டன்ஸ் ஸ்டெப்புமே ரோட்டரோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் டு ப்ரொடியூஸ் தி மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டார்க். ஓகே, இங்கே பாருங்க 1T 2T 3T ஆர் ஆன் டிலே டைமர். ஆன் டிலே டைமர் என்ன ஆகும், அந்த இது எனர்ஜைஸ்ட் ஆகி கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும், கான்டாக்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ CR3 க்ளோஸ்னால என்ன ஆகும், 1T எனர்ஜைஸ்ட் ஆகும். ஸோ 1T எனர்ஜைஸ்ட் ஆனதுக்கு அப்புறமே 1 to 3 க்ளோஸ் ஆயிருமா, ஆகாது. ஏன்னா இட் டேக்ஸ் சம் டைம் டிலே, ஏன்னா இது வந்து ஆன் டிலே டைமர்னு சொல்கிறோம். ஸோ ரோட்டாரில் வந்து 3 ரெசிஸ்டன்ஸ் பார்த்துமே கனெக்ட் ஆயிருக்கும் ஓவர் ஃபேஸ் டைமே, R1, R2, R3. அதே மாதிரி இங்கேயுமே 3 ரெசிஸ்டன்ஸுமே கனெக்ட் ஆயிருக்கும். இது வந்து ஸ்டார்டிங்கில். நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த 1T டைமர் டைம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், 1T டைம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோல் சர்க்கியூட்டில் 1T3 க்ளோஸ்ட் ஆகும். அதே மாதிரி பவர் சர்க்கியூட்டில் ரோட்டாரில் உள்ள 1T1 அண்ட் 1T2 க்ளோஸ்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட் சர்க்கியூட் கிரியேட் ஆகி இந்த பாத் அப்படியே கட் ஆயிரும். தட் இஸ் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாத் வந்து கட் ஆயிரும்.
ஸோ அப்போ என்ன ஆகும், ரோட்டரில் வந்து R3 R2 இது வழியாக க்ளோஸ்ட் ஆகும், இப்படி போயிடும். இந்த பாத் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும், ஏன்னா இங்கே ஷார்ட் சர்க்யூட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்படி ஸோ ரோட்டர் வந்து இப்போ என்ன இருக்குது, 2 ஸ்டெப்பில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. rotor is connected by means of a 2-step resistance path. ஏன்னா 1 and 2 மட்டும் தான் இருக்குது, 3 கட் ஆயிடுச்சு. அடுத்தது ஸோ இதே வந்து எனர்ஜி இது வந்து டைம் அவுட் ஆனதுக்கு அப்புறமே இது க்ளோஸ்ட் ஆயிரும். ஸோ 23ல வந்து சரி சப்ளை வந்து 2T அடுத்து எனர்ஜைஸ்ட் ஆகும். 2T எனர்ஜைஸ்ட் ஆனதுக்கு அப்புறமே இந்த கான்டெக்ட் க்ளோஸ் ஆயிரும் ஆகாது, ஏன்னா இதுவும் என்ன டைமர், ஆன் டிலே டைமர். ஸோ இது எனர்ஜைஸ்ட் ஆகி கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறம், தட் இஸ் 2T டைம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா 2T3 இருக்கா, இந்த கான்டெக்ட் க்ளோஸ் ஆகும். அதே மாதிரி ரோட்டரில் உள்ள 2T1 அண்ட் 2T2 இது க்ளோஸ்ட் ஆயிரும். இப்போ என்ன நடக்கும், 2 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டெப் இருக்குல்லையா, இதுவும் கட் ஆயிரும், ஏன்னா இங்கே ஷார்ட் சர்க்யூட் ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ ரோட்டரில் வந்து ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாத் மட்டும் தான் இருக்கும், R3 மட்டும் தான் இருக்கும், இப்படி கனெக்ட் ஆகும். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இப்போ 2T எனர்ஜைஸ்ட் ஆனதுக்கு அப்புறமே நம்ம என்ன பார்த்தோம், 2T3 க்ளோஸ்ட் ஆயிரும். ஸோ அப்போ 2T3 க்ளோஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 3T வந்து எனர்ஜைஸ்ட் ஆயிரும். ஸோ 3T எனர்ஜைஸ்ட் ஆகி கொஞ்ச நேரம் கழிச்சு, தட் இஸ் 3T டைமர், ஆன் டிலே டைமர் தானே. ஸோ 3T எனர்ஜைஸ்ட் ஆகி ஆஃப்டர் சம் டைம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், 3T1 அண்ட் 3T2 இது க்ளோஸ்ட் ஆகும். ஸோ இப்போ ரோட்டரில் பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டெப்பும் கட் ஆயிருச்சு. அப்போ ரோட்டர் வந்து என்ன இருக்கு, ரெசிஸ்டன்ஸே இல்லாமல் கனெக்ட் ஆயிருக்கும், அவ்வளோதான். அப்போ ஸ்டார்டிங்கில் டு ப்ரொடியூஸ் தி மேக்ஸிமம் டார்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், 3 ரெசிஸ்டன்ஸ் பார்த்துமே கனெக்ட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் R1 R2 அண்ட் R3 இது மூணுமே ஸ்டார்டிங்கில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஏன், ப்ரொடியூஸ் தி மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டார்க் டியூரிங் ஸ்டார்டிங் கண்டிஷன், அதாவது லோ ஸ்பீடில், ஸ்பீடு கம்மியாக இருக்கும்போது. அப்புறம் ஸ்பீடு அதிகமாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தையா கட் பண்ணிகிட்டே வர்றோம். ஸோ புரிஞ்சுதா இந்த கான்செப்ட்? ஸோ இது என்னன்னா ஆட்டோமேட்டிக் ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர். ஸோ திரும்ப ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். சிஆர் வந்து எனர்ஜைஸ்ட் ஆகுது. சிஆர் எனர்ஜைஸ்ட் ஆனதுக்கப்புறம் CR1 CR2 CR3 இந்த 3 க்ளோஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டன்ல கையை எடுத்துட்டாலும் CR1ங்கிறது என்ன, ஹோல்டிங் கான்டாக்ட் அப்படின்னா சீலிங் கான்டாக்ட். இது வழியாவே CR வந்து ஸ்டில் எனர்ஜைஸ்ட் கண்டிஷன்லேயே இருக்கும். CR2 க்ளோஸ்ங்கிறதுனால M எனர்ஜைஸ்ட் ஆகும். M எனர்ஜைஸ்ட் ஆனதுக்கப்புறம் பவர் சர்க்யூட் M1 M2 M3 இந்த 3 கான்டாக்ட்ஸும் க்ளோஸ் ஆகும். ஸோ மோட்டருக்கு வந்து ஸ்டேட்டர் சைடில் சப்ளை கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மூணுமே என்ன சொன்னோம், 1T 2T 3Tங்கிறது ஆன் டிலே டைமர். ஸோ அட் த சேம் டைம் என்ன ஆகும், CR3 க்ளோஸ்ல தானே இருக்கும். ஸோ 1T வந்து எனர்ஜைஸ்ட் ஆயிரும். 1T எனர்ஜைஸ்ட் ஆனதுக்கு அப்புறமே கான்டாக்ட் மாறாது. ஆஃப்டர் சம் டைம் டிலேக்கு அப்புறம் என்ன ஆகும், 1T3 க்ளோஸ்ட் ஆகும். அதே மாதிரி இங்கே பவர் சர்க்யூட்ல 1T1 1T2 க்ளோஸ்ட் ஆகும். அப்போ இந்த ஆட்டோமேட்டிக்காக R1ங்கிற ரெசிஸ்டன்ஸ் பார்த்து கட் ஆகி என்ன மட்டும் இருக்கும், R3 R2 மட்டும் கனெக்ட் ஆயிருக்கும். இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கும். இப்படி கனெக்ட் ஆயிருக்கும். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, 1T3 க்ளோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமே 2T என்ன ஆகும், எனர்ஜைஸ்ட் ஆயிரும். 2T எனர்ஜைஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் 2T3 க்ளோஸ்டு, கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஃப்டர் சம் டைம் டிலே 2T3 க்ளோஸ்ட் ஆகும். அதே மாதிரி 2T1ம் 2T2ம் க்ளோஸ்ட் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக R2 கட் ஆயிரும். ஸோ ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாத் மட்டும் தான் கனெக்ட் ஆயிருக்கும் ரோட்டரோட, தட் இஸ் R3 மட்டும் கனெக்ட் ஆயிருக்கும். இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ 2T3 க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக 3T எனர்ஜைஸ்ட் ஆகும். 3T எனர்ஜைஸ்ட் ஆகி டைம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் 3T1 அண்ட் 3T2 க்ளோஸ்ட் ஆகும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரோட்டர் ரெசிஸ்டன்ஸ் R3யும் கட் ஆகி ரெசிஸ்டன்ஸே இல்லாமல் இப்படி கனெக்ட் ஆயிருக்கும். புரிஞ்சுதா? ஸோ இது என்னன்னா ஆட்டோமேட்டிக் ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர். ஸோ நெக்ஸ்ட் என்ன போகிறோம் அப்படின்னா, ஃபைனல் டாபிக் செகண்டரி ஃப்ரீக்வன்சி ஆக்சிலரேஷன் ஸ்டார்டர். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த அதே கான்செப்ட் தான். பட் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரீக்வன்சி ரிலே யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸையாக கட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஸ்டார்டர் பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கால்குலேஷன் பார்ப்போம். ஸோ ஃபார் 4-pole மிஷின் ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் தெரியணும். நம்ம இண்டெக்ஸ் மோட்டர் படிக்கும்போது ரோட்டார் இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம், FR. ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரோட்டார் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஈக்குவல் டு ஸ்லிப் S இன்டூ எஃப்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஸோ ரோட்டாரில் இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃபோட ஃப்ரீக்வன்சி அதான் FR ஈக்குவல் டு எஸ்ங்கிறது ஸ்லிப்பு
இன்டூ ஃப்ரீக்வன்சி. இது வந்து சப்ளை ஃப்ரீக்வன்சி, இது எப்பவுமே 50 ஹெர்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த எக்ஸாம்பிள் படி ஃபார் 4 போல் மிஷின் எடுத்துருக்கோம். ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ். ஸோ NS ஈக்குவல் டு 120 F/P ஃபார்முலா தெரியும். 120 இன்ட்டு F வந்து 50 ஹெர்ட்ஸ், சப்ளை ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ் டிவைட் பை நம்ம எடுத்துருக்கிறது 4 போல் மிஷின் 4 ஈக்குவல் டு 1500. இது வந்து சின்க்ரனஸ் ஸ்பீடு, இது வந்து எப்பவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த ஃபார்முலா படி என்னங்கிறது ஸ்பீட் ஆஃப் அ ரோட்டார். ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இந்த எஸ் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா S இன்ட்டு NS ஈக்குவல் டு NS மைனஸ் N. ஸோ இதுல இருந்து N கண்டுபிடிச்சோம் அப்படின்னா N ஈக்குவல் டு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, ஸோ N ஈக்குவல் டு NS மைனஸ் ஸ்லிப் S இன்டூ NS. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். என்னங்கிறது ஸ்பீட் ஆஃப் அ ரோட்டார். ரோட்டார் ஸ்பீட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? NSங்கிறது சின்க்ரோனஸ் ஸ்பீட் மைனஸ் இந்த Sங்கிறது ஸ்லிப் இன்டூ NS, தட் இஸ் சின்க்ரோனஸ் ஸ்பீட். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி இருக்கும்? மோட்டரோட ஸ்பீட் வந்து 0ல தான் இருக்கும். 0ல இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டர் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங்கில் ரோட்டரோட ரொட்டேட்டிங் ஸ்பீட் வந்து 0. NS வந்து இந்த ஃபார்முலா எப்படி பார்த்தோன்னா 1500. ஸோ ஸ்லிப்பு போட்டோம்னா இந்த ஃபார்முலா போடுறோம். ஸ்லிப்பு இந்த ஃபார்முலாவில் S ஈக்குவல் டு NS மைனஸ் N டிவைட் பை NS ஈக்குவல் டு 1500. ஸ்டார்டிங்ல வந்து N 0ங்கிறதுனால 0 சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம், டிவைட் பை 1500. ஸ்லிப்போட வேல்யூ வந்து 1. அப்போ ஸ்லிப்போட வேல்யூ வந்து ஸ்டார்டிங்ல என்னது 1. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யாருக்கையும் முதல்ல பார்த்தோம் இல்லையா? FRங்கிறது என்னது? ரோட்டார் இன்டியூஸ்ட் EMF ஓட ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ரோட்டார் இன்டியூஸ்ட் EMF FR ஈக்குவல் டு S இன்ட்டு F. S நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 1 இன்ட்டு F. Fங்கிறது சப்ளை ஃப்ரீக்வன்சி, தட் இஸ் 50 ஈக்குவல் டு 50 ஹெர்ட்ஸ். அப்போ ஸ்டார்டிங்ல வந்து ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கு? தட் இஸ் என்ன ஃப்ரீக்வன்சி? ரோட்டார் இன்டியூஸ்ட் EMF ஓட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கு? 50 ஹெர்ட்ஸா இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்ல வந்து ரோட்டார் இன்டியூஸ்ட் EMF ஓட ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ், ஸ்லிப் 1 பார்த்தோம் இல்லையா? ஸ்லிப் 1, ஸ்பீடு 0, ஏன்னா ஸ்டார்டிங்ல ரோட்டரோட ரொட்டேட்டிங் ஸ்பீட் 0. இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 3 ஃப்ரீக்வன்சி ரிலே வச்சிருப்போம், ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்சிவ் ரிலே வச்சிருப்போம். அது வந்து 3 ஸ்டெப்ல ஆப்ரேட் ஆகும். தட் இஸ் 1 45 ஹெர்ட்ஸ்ல ஆப்ரேட் ஆகும். ஸோ அந்த கண்ட்ரோல் சர்க்யூட் பார்க்கும்போது நம்மளுக்கு புரியும். இன்னொன்று 30 ஹெர்ட்ஸ், அதே மாதிரி கடைசியா 15 ஹெர்ட்ஸ். இதில் நான் என்ன சொல்றேன்னா FR சொல்றேன். FRங்கிறது ரோட்டார் இன்டியூஸ்ட் EMF ஓட ஃப்ரீக்வன்சி. ஸோ இதில் பாருங்க, இப்போ 45 ஹெர்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா வச்சு சொல்லலாமா? FR ஈக்குவல் டு SF அப்படின்னா ஸ்லிப் எப்படி கண்டுபிடிக்கலாம்? FR டிவைடட் பை Fன்னு போடலாமா? ஸோ அதான் இந்த இது FR டிவைடட் பை F. ஸோ FR நம்ம 45 ஹெர்ட்ஸ்னு எடுத்துருக்கோம். FRங்கிறது என்னது? ரோட்டார் இன்டியூஸ்ட் EMF ஓட ஃப்ரீக்வன்சி, தட் இஸ் 45 ஹெர்ட்ஸ் டிவைட் பை 50 ஃப்ரீக்வன்சி. இந்த 50 மாறாது, ஏன்னா சப்ளை ஃப்ரீக்வன்சி F 50 ஈக்குவல் டு 0.9. ஸ்லிப் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபார்முலா, இந்த ஃபார்முலா N ஈக்குவல் டு NS மைனஸ் S இன்ட்டு NS, அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இது என்னது? ரோட்டரோட ரொட்டேட்டிங் ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு 1500 மைனஸ் ஸ்லிப் கண்டுபிடிச்சிருக்கோம் 0.9 கண்டுபிடிச்சிருக்கோம். அது சப்ஸ்டிட் பண்ணுறோம். இன்ட்டு NSம் 1500. NS எப்போவுமே மாறாது. ஸோ நம்ம போட்டோம்னா 150 RPM வருது. ஸோ இந்த 45 ஹெர்ட்ஸ் ரோட்டாரோட இன்டியூஸ்ட் EMF வரும்போது மிஷினோட ரொட்டேட்டிங் ஸ்பீட் என்னது? 150 RPM. ஸோ இந்த ரிலேஷன்ஸ்காண்டி தான் இந்த எக்ஸ்பிரஷன் டெரைவ் பண்ணுறோம். ஸோ புரியுதா? ஸோ ரோட்டரோட இன்டியூஸ்ட் EMF 45 ஹெர்ட்ஸ் அப்படின்னா ஸ்பீடு வந்து 150 RPMனு அர்த்தம். சரியா? அப்போ இந்த இது முடிஞ்சிருச்சா? அடுத்து என்ன பண்ணுறோம்? FR வந்து 30 ஹெர்ட்ஸ் வைக்கிறோம். ஸோ 30 ஹெர்ட்ஸ் வைக்கும்போது அதே இது இந்த ஃபார்முலா படி ஸ்லிப் என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஸ்லிப் ஈக்குவல் டு FR டிவைட் பை F. அந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா FR வந்து 30, F வந்து 50, 0.6. ஸோ ஸ்லிப் வந்து 0.6. அடுத்தது ரோட்டரோட ரொட்டேட்டிங் ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். N ஈக்குவல் டு NS மைனஸ் S இன்ட்டு NS. ஸோ NS வந்து 1500 மைனஸ் ஸ்லிப் வந்து கண்டுபிடிச்சிருவோம் 0.6 கண்டுபிடிச்சிருவோமா? 0.6 இன்ட்டு 1500 கூட 600 RPM. அப்போ 30 ஹெர்ட்ஸ்ல வந்து மோட்டரோட ரொட்டேட்டிங் ஸ்பீட் எவ்வளவு? 600 RPM. ஓகேயா? அடுத்தது 15 ஹெர்ட்ஸ் வச்சிருக்கோம். FR வந்து 15 ஹெர்ட்ஸ் செட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஸ்லிப் கண்டுபிடிக்கணும், இந்த ஃபார்முலாவில் வச்சு கண்டுபிடிக்கணும். ஸ்லிப் ஈக்குவல் டு FR டிவைட் பை F. அப்போ 15 டிவைட் பை 50 போட்டோம்னா 0.3. N ஈக்குவல் டு இதே ஃபார்முலா NS மைனஸ் S இன்ட்டு NS. ஸோ 1500 மைனஸ் 0.3 இன்ட்டு 0.3 தானே ஸ்லிப் இன்ட்டு 1500 போட்டோம்னா 1050 RPM. அப்போ ரோட்டரோட இன்டியூஸ்ட் EMF ஓட ஃப்ரீக்வன்சி வந்து 15 ஹெர்ட்ஸாக இருக்கும்போது ரொட்டேட்டிங் ஸ்பீட் எவ்வளோ இருக்கு? 1050 RPM இருக்கு. ஓகேயா?
ஸோ இந்த கிராஃப்லாம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டரோட இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இருக்கு இல்லையா, ரோட்டார் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து அதிகமாக ஸ்பீடு கம்மியாகும். அதே மாதிரி ஸ்பீடு இன்க்ரீஸ், இது ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ என்ன அர்த்தம், ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக எஃப்ஆர் வந்து என்ன ஆகும், கம்மியாகும்னு பார்த்தோம். அதனை இங்கே பார்த்தோம் 45 ஹெர்ட்ஸ் இருக்கும்போது என்ன இருந்துச்சு, ஸ்பீடு வந்து 150 ஆர்பிஎம் இருந்துச்சு. அதே இது கம்மியாக ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பாரு, 600 ஆர்பிஎம் வந்துருச்சு. அதே மாதிரி இன்னும் எஃப்ஆர் இன்னும் கம்மியாக 15 வந்துருச்சு அப்படின்னா இது என்ன ஆயிடுச்சு, இன்னும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ ரெண்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ அதை வச்சு கிராஃப் போட்டோம் அப்படின்னா எஃப்ஆர்ங்கிறது ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு, என்னங்கிறது ரொட்டேட்டிங் ஸ்பீட் ஆஃப் ரோட்டார், இது எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம எடுத்தபடி தான் இங்கே ஃபர்ஸ்ட் 50 ஹெர்ட்ஸ்ல 0ல இருந்துச்சு அப்படின்னா இந்த இதில் பாரு, இது 0ல இருக்கும்போது ரோட்டார் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரோட்டார் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து 50 ஹெர்ட்ஸ். ஸோ அதான் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து 45 ஹெர்ட்ஸ்ல 150 ஆர்பிஎம் இங்கே பார்த்தோம் இல்லையா, 45 ஹெர்ட்ஸ் வைக்கும்போது நம்மளுக்கு 150 ஆர்பிஎம் கிடைச்சது. ஸோ அதை இங்கே பார்த்து மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து 30 ஹெர்ட்ஸ் வைக்கும்போது 600 ஆர்பிஎம், இங்கே 30 ஹெர்ட்ஸ்ல இருக்கும்போது 600 ஆர்பிஎம். அதே மாதிரி 15 ஹெர்ட்ஸ்ல வந்து 1050 ஆர்பிஎம். ஸோ 15 ஹெர்ட்ஸ்ல 1050. ஸோ அப்போ ரோட்டார் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரோட்டார் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து கம்மியாச்சு அப்படின்னா ஸ்பீடு வந்து அதிகமாகும்னு அர்த்தம். ஸோ இந்த ரிலேஷன்ஸ் மட்டும் புரிஞ்சா போதும். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் பார்ப்போம். ஸோ நம்ம யாருமே பார்த்தபடி தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா டு ப்ரொடியூஸ் த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டார்க்கு 3 ரெசிஸ்டன்ஸுமே கனெக்ட் ஆயிருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்து நம்ம கட் பண்ணிட்டே வருவோம், அவ்வளோதான். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாமே கண்ட்ரோல் சர்க்யூட், கீழே உள்ள எல்லாமே கண்ட்ரோல் சர்க்யூட், இது எல்லாமே பவர் சர்க்யூட். ஸோ கண்ட்ரோல் சர்க்யூட்ல ஸ்டாப் புஷ் பட்டன், ஸ்டார்ட் புஷ் பட்டன், அது போக நிறையா காயில்ஸ்லாம் இருக்கு. இங்கே 1F இருக்கு இல்லையா, 1F 2F 3F இந்த 3 என்னன்னா ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ரிலே. இதில் 1F-ஓட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ வச்சிருக்கோம் அப்படின்னா 45 ஹெர்ட்ஸ் வச்சிருக்கோம். ஸோ அப்போ 45 ஹெர்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா தட் இஸ் இந்த ரிலே அந்த ரோட்டார் இன்டியூஸ்ட் இஎம்எஃப்-ஓட ஃப்ரீக்வன்சி வந்து 45 ஹெர்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 1F டைமர் வந்து எனர்ஜைஸ் ஆகும், இந்த 1F காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகும். தட் இஸ் இந்த ஃப்ரீக்வன்சி ரிலே வந்து எனர்ஜைஸ் ஆகும். அடுத்தது இந்த 2F வந்து எவ்வளோ வச்சிருக்கோம் அப்படின்னா 30 ஹெர்ட்ஸ் வச்சிருக்கோம். அப்போ ஸ்பீடு அதிகமாக எஃப்ஆர் கம்மியாகும்னு பார்த்தோமா, எஃப்ஆர் கம்மியாகி 30 ஹெர்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 2F காயில் வந்து ஆப்ரேட் ஆகும். 2Fங்கிற ஃப்ரீக்வன்சி ரிலே வந்து ஆப்ரேட் ஆகும். 3F இந்த ஃப்ரீக்வன்சியில் வந்து நம்ம எவ்வளோ ஃப்ரீக்வன்சி செட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா 15 ஹெர்ட்ஸ் செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நம்ம பார்த்தபடி 45 ஹெர்ட்ஸ்ல நம்மளுக்கு ஸ்பீடு எவ்வளோ வந்துச்சு, 45 ஹெர்ட்ஸ்ல வந்து ஸ்பீடு வந்து 150 ஆர்பிஎம் வந்துச்சு. ஓகேயா, அப்போ 150 ஆர்பிஎம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த 1Fங்கிற ஃப்ரீக்வன்சி ரிலே வந்து ஆப்ரேட் ஆகும்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி 30 ஹெர்ட்ஸ் நம்ம என்ன வச்சிருந்தோம், 30 ஹெர்ட்ஸ் வந்து இருக்கும்போது ஸ்பீடு எவ்வளவு 600. அப்போ ரொட்டேட் ஆகி 600 ஆர்பிஎம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், இந்த 2F ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ரிலே வந்து ஆப்ரேட் ஆகும். அண்ட் ஃபைனலாக 15 ஹெர்ட்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு 1050. ஸோ ரோட்டரோட ரொட்டேட்டிங் ஸ்பீடு 1050 வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், 3Fங்கிற ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ரிலே வந்து ஆப்ரேட் ஆகும். ஓகேயா, ஸோ நம்ம எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம். ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கான்டாக்ட் க்ளோஸ் ஆகும். ஸோ ஸ்டாப் வழியே வந்து M வந்து எனர்ஜைஸ்ட் ஆகும். ஓகேயா, M எனர்ஜைஸ்ட் ஆச்சுன்னா என்ன நடக்கும், அடுத்தது M1 M2 M3 M4 அண்ட் M5 இந்த 5 க்ளோஸ்ட் ஆகும். ஓகேயா, ஸோ இந்த இப்போ M1 M2 M3 க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா சப்ளை இஸ் கிவன் டு தி ஸ்டேட்டர் டெர்மினல் ஆஃப் தி மிஷின். ஓகேயா, அடுத்து இதுல இருந்து நம்ம கையை எடுத்துட்டா கூட இது M4ங்கிறது சீலிங் கான்டாக்ட், M4 ஃபார் சீலிங் கான்டாக்ட். ஸோ இப்போ M4 வழியா M வந்து ஸ்டில் எனர்ஜைஸ்ட் ஸ்டேட்லேயே இருக்கும். அடுத்தது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக தட் இஸ் 45 ஹெர்ட்ஸுக்கு குறையும். ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும், ஸ்பீடு வந்து 0ல இருக்கும்போது 50 ஹெர்ட்ஸ் இருக்கும், ரோட்டார் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து 50 ஹெர்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் இந்த இதுலேயே பார்த்தோம், இந்த டெரிவேஷன்லேயே பார்த்தோம். ஸோ ஸ்பீடு n=0 இருக்கும்போது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரோட்டார் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து 50 ஹெர்ட்ஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 150 கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது, ஃப்ரீக்வன்சி கம்மியாகி 45 ஹெர்ட்ஸ்க்கு வருது. இங்கே நம்ம என்ன செட் பண்ணி வச்சிருக்கோம், முதலே 45 ஹெர்ட்ஸ் செட் பண்ணி வச்சிருக்கோம். அது இது ஆப்ரேட் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த 1F1 கான்டாக்ட் க்ளோஸ் ஆகும். அப்போ என்ன நடக்குது, 45 ஹெர்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இது க்ளோஸ்ட் ஆகும். ஓகேயா, இப்போ ஸ்பீடு வந்து என்ன ஆயிடுச்சு 150 ஆர்பிஎம், அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி வந்து 45 ஹெர்ட்ஸ் வந்துருச்சு. அடுத்து என்ன நடக்குது, 1F வந்து க்ளோஸ்ட் ஆகுது.
இது க்ளோஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? கான்டாக்ட் ஏ, ஸோ இந்த காயில் வந்து எனர்ஜைஸ்ட் ஆகும், ஏ காயில் வந்து எனர்ஜைஸ்ட் ஆகும். ஏ காயில் எனர்ஜைஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? A1 க்ளோஸ்டு அண்ட் இங்க உள்ள A1 இங்க உள்ள A2 க்ளோஸ்ட் ஆகும். ஸோ முதல்ல என்ன நடந்துச்சு? முதல்ல என்ன நடந்திருக்கு? மூணுமே கனெக்ட் ஆயிருந்தது. ரோட்டர்ல 3 ஸ்டெப்பும் கனெக்ட் ஆயிருக்கு. தட் இஸ் R3, R2, R1 கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ ஏ எனர்ஜைஸ்ட் ஆகி இந்த கான்டாக்ட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா R1 கட் ஆகி, ஏன்னா இங்க ஷார்ட் சர்க்யூட் ஃபார்ம் ஆயிருமா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அதே கான்செப்ட் தான். ஸோ எப்படி கனெக்ட் ஆகும்? R3, R2 வழியா இந்த ஷார்ட் சர்க்யூட் பாத் வழியா கனெக்ட் ஆகும். இப்போ என்ன ஆயிடுச்சு? R1ங்கிற ரெசிஸ்டன்ஸ் பாத் கட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, இன்னும் ஸ்பீடு அதிகமாகுது. அப்போ 600 RPM வருது. அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி ரிலே வந்து ஃப்ரீக்வன்சி கம்மியாகி 30 வந்துடுது. 30 வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த 2F ஃப்ரீக்வன்சி ரிலே என்ன ஆகும்? ஆப்ரேட் ஆகும். ஸோ ஆப்ரேட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இந்த கான்டாக்ட் க்ளோஸ்ட் ஆகும். 2F1 வில் க்ளோஸ். 2F1 க்ளோஸ் ஆயிடுச்சு. அங்கே பாருங்க, ஸ்டாப் M5 2F1 A1 ஏற்கனவே க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்? B வந்து எனர்ஜைஸ்ட் ஆகும். B எனர்ஜைஸ்ட் ஆயிடுச்சுன்னா இங்கே B1 B2 வில் க்ளோஸ். அப்போ என்ன ஆயிடுச்சு? ஆட்டோமேட்டிக்கா R2 கட் ஆயிரும். இப்போ என்ன மட்டும் தான் இருக்கும்? R3 மட்டும் தான் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் லெவல் கம்மியாயிருச்சு. முதல்ல R1 R2 இருந்துருச்சு, அப்புறம் R2 கட் ஆயிருச்சு. இப்போ வெறும் R3 மட்டும் தான் இருக்கு. இப்போ என்ன ஆகும்? ஸ்பீடு அதிகமாக ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸையா நம்ம கட் பண்ணிட்டே வரும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ 600லேருந்து இப்போ அடுத்த ஸ்பீடு 1050 வரைக்கும் வந்துருச்சு. அப்போ ஃப்ரீக்வன்சி என்ன ஆயிருச்சு? 15 ஹெர்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ ரோட்டார் இன்டியூஸ்ட் EMF ஃப்ரீக்வன்சி வந்து 15 ஹெர்ட்ஸ். அப்போ என்ன ஆகும்? 3F வந்து 3F ஃப்ரீக்வன்சி ரிலே வந்து எனர்ஜைஸ் ஆகும். ஸோ இது எனர்ஜைஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கான்டாக்ட் க்ளோஸ் ஆகும். இது க்ளோஸ் ஆகும். அப்போ பாருங்க, ஸ்டாப்பு M5 வழியா வந்து 3F1 வழியா வந்து, ஸோ B எனர்ஜைஸ்ட் ஆனதுக்கு அப்புறமே இந்த கான்டாக்டும் க்ளோஸ்ட் ஆயிரும். B எனர்ஜைஸ்ட் ஆனதுக்கு அப்புறமே B1 க்ளோஸ்டு. அதே மாதிரி இங்க பவர் சர்க்யூட் உள்ள B1 B2 க்ளோஸ்ட் ஆகும். அப்போ இது க்ளோஸ்டா இருக்கா? ஸோ இப்போ ஸ்டாப்பு M5 3F1 B1 வழியா வந்து C எனர்ஜைஸ்ட் ஆகும். C எனர்ஜைஸ்ட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா C1 அண்ட் C2 வில் க்ளோஸ். அப்போ என்ன ஆகும்? R3 கட் ஆகி இப்படி ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும் ரோட்டார். அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல 3 ஸ்டெப்பா இருந்துச்சு, அப்புறம் என்ன ஆயிடுச்சு? 2 ஸ்டெப் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் சிங்கிள் ஸ்டெப்பா இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதையும் நம்ம கட் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். புரியுதா? ஏன் ஸ்டார்டிங்ல இவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரே ஒரு கான்செப்ட் தான், டு ப்ரொடியூஸ் தி மேக்ஸிமம் டார்க் அட் தி ஸ்டார்டிங். ஸோ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தே நம்ம கட் பண்ணிட்டே வந்துருவோம். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த டெரிவேஷன் கூட உங்களுக்கு புரியலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம அந்த ஃப்ரீக்வன்சி ரிலேல செட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி அந்த இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃப்ரீக்வன்சி ரிலே எனர்ஜைஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை பார்த்தீங்க அப்படின்னா 45 ஹெர்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த 1Fங்கிற ஃப்ரீக்வன்சி ரிலே வந்து எனர்ஜைஸ் ஆகும். அவ்வளவுதான். இது எனர்ஜைஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த கான்டாக்ட் க்ளோஸ் ஆகும். அதுக்குள்ள கான்டாக்ட் க்ளோஸ் ஆகும். அவ்வளவுதான். ஸோ அடுத்து இன்னும் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக FR கம்மியாகும். தட் இஸ் 30 ஹெர்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் 2Fங்கிற ஃப்ரீக்வன்சி ரிலே எனர்ஜைஸ் ஆகும். அப்போ 2F1 இந்த கான்டாக்ட் க்ளோஸ் ஆகும். அவ்வளவுதான். இட்ஸ் வெரி சிம்பிள். இதான் இந்த கான்செப்ட் பாருங்க. as the motor gains speed, frequency fall. இதான் நம்ம பார்த்தோம். ரோட்டார் frequency is inversely proportional to speed of the motor. நம்ம பார்த்தோமா 1/n ன்ட்டு. இதான் இங்க பார்த்துருக்கோம்ல, இதுதான் அதான் இங்க கொடுத்துருக்கு. ஸோ 3 ஃப்ரீக்வன்சி ரிலே செட் பண்ணி வச்சிருந்தோம். 1Fங்கிற ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ரிலேக்கு நம்ம வந்து 45 ஹெர்ட்ஸ் செட் பண்ணி வச்சிருந்தோம். இந்த இது 1F. அதே மாதிரி 2Fக்கு வந்து என்ன வச்சிருந்தோம்? 30 ஹெர்ட்ஸ் செட் பண்ணி வச்சிருந்தோம். இது 2Fக்கு வந்து 30 ஹெர்ட்ஸ். அதே மாதிரி 3Fக்கு வந்து 15 ஹெர்ட்ஸ் ஃபார் 3F ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ரிலே. புரிஞ்சுதா? அவ்வளவுதான். இதான் என்னன்னா செகண்டரி ஃப்ரீக்வன்சி ஆக்சிலரேஷன் ஸ்டார்டர். அப்போ ரோட்டரோட செகண்டரி ரோட்டரோட இன்டியூஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரோட்டார் இன்டியூஸ்ட் EMF பொறுத்து ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா கட் ஆகும். அவ்வளவுதான். ஸோ இதான் என்னன்னா செகண்டரி ஃப்ரீக்வன்சி ஆக்சிலரேஷன் ஸ்டார்டர். ஸோ இதோட என்னன்னா செகண்ட் யூனிட் முடியுது. ஏசி மோட்டார் கண்ட்ரோல் சர்க்யூட்ல ஃபர்ஸ்ட் நம்ம மோட்டார் கரண்ட் பத்தி பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு கிராஃப் பார்த்தோமா? ஸ்டார்டிங்ல மோட்டார் கரண்ட் அதிகமா இருந்துச்சு, அப்புறம் ஸ்பீடு அதிகமாக கம்மியாச்சுன்னு பார்த்தோமா? ஸோ அடுத்தது நோ லோட் ஸ்பீட் அண்ட் ஃபைனல் ஸ்பீட் ஆஃப் மோட்டார் பத்தியும் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் கரண்ட்டை கம்மி பண்றதுக்காக டியூவல் ஸ்டார்டர் பார்த்தோம். அடுத்து ஆட்டோமேட்டிக் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர்ல 2 டைப் பார்த்துட்டோம். ஓப்பன் சர்க்யூட் அண்ட் க்ளோஸ்டு சர்க்யூட் தான் இன்னொரு பேர் என்ன வச்சுக்கோம் அப்படின்னா காண்டோஃபர் மெத்தட் ஆஃப் ஸ்டார்டிங்னு பார்த்தோமா? காண்டோஃபர் மெத்தட். நெக்ஸ்ட் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் பார்த்தோம். அதில் உள்ள 2 டைப்பும் பார்த்துட்டோம். ஆட்டோமேட்டிக் டைப், இன்னொன்று செமி ஆட்டோமேட்டிக் டைப், இன்னொன்று ஆட்டோமேட்டிக் டைப் பார்த்தோம்.
ஸோ ஸ்டார்டர் ஃபார் 2 ஸ்பீட் வைண்டிங் மோட்டர் பற்றி பார்த்தோம். லோ ஸ்பீட் அண்ட் ஹை ஸ்பீடில் வச்சு எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்தோம். ரிவர்சிங் தி டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் இண்டக்ஷன் மோட்டர் பார்த்தோமா. ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வர்ட் டைரக்ஷன் ரொட்டேஷன் பற்றி பார்த்தோம். ஸோ டைனமிக் பிரேக்கிங் பற்றி பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ லெக்சரில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 3 ஸ்டெப் ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர் ஃபார் வவுண்ட் இண்டக்ஷன் மோட்டர். வவுண்டுனா என்னது? ஸ்லிப்பரிங் இண்டக்ஷன் மோட்டர். ஸ்லிப்பரிங் இண்டக்ஷன் மோட்டர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் வவுண்ட் இண்டக்ஷன் மோட்டர். ஏன்னா அதில் தானே நம்ம எக்ஸ்டர்னலாக ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ கடைசியாக பார்த்த டாபிக் வந்து செகண்டரி ஃப்ரீக்வன்சி ஆக்சிலரேஷன் ஸ்டார்டர். ஸோ எஃப்ஆர் வச்சு பார்த்தோமா. எஃப்ஆர் ஈக்குவல் டு ஸ்லிப் இன்டு எஃப். இந்த ஃபார்முலா வச்சு எஃப்ஆர் வந்து கம்மியாக ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை பொறுத்து எப்படி ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ அவ்வளோதான், இதோட செகண்ட் யூனிட் முடிஞ்சுது. ஸோ இந்த அடுத்த லெக்சர்ஸில் வந்து நம்ம அடுத்த டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேயா, தேங்க்யூ.